அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நல்ல ஒரு பெரிய தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ரொட்டியும் தேங்காய் சம்பளும் தான் செய்ய போகிறோம். இது இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இதை என்ன செய்வாங்கன்னா, இந்த ரொட்டியை நல்லா மொத்தமாக சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. கூடவே அந்த சம்பளும் சேர்த்து எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா பசி தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த குளிருக்கு இதமான ஒரு உணவும் கூட. அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் வந்து நல்லா தாராளமாக இந்த ரொட்டிக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த கையில் ப்ரெஸ் பண்ணும்போது ஒட்டிட்டு அந்த ஒரு இதே இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி நம்ம உருட்டி உருட்டி பிசைஞ்சாலே நல்லா சாஃப்டாகிடும். மைதா மாவுங்கிறதுனால நல்லா கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா ரொட்டி சுட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வறண்டு போகாமல் இருக்கிறக்காக மேலே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் பிரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா மாவு சீக்கிரம் காஞ்சு போகாது. பிசைஞ்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டால் கூட போதும். இல்லை குழந்தைங்க பசியோடு இருக்கிறாங்கன்னா நீங்கள் உடனே கூட நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நல்ல மணமான ஒரு ரொட்டியும் கூட சூப்பராக இருக்கும். இப்போ சம்பல் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொட்டி மாவை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு சம்பல் செய்யலாம் வாங்க. நம்ம இது மிக்ஸி ஜாரெலாம் தேவையில்லை. இப்போ தேங்காய் நல்ல அந்த பூ மாதிரி துருவி வச்சுருக்கிறதுல மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இடி உரலில் போட்டு 1 2 நல்லா தட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இடிகள் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. நல்லா 1 2 தட்டிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து அப்படியே நம்ம அந்த தேங்காய் துருவி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். அரை மூடி எலுமிச்சப்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை மூடியிலையும் ஒரு 1/4 மூடி பிழிஞ்சு விட்டால் போதும். அதாவது ஒரு 3 4 ட்ராப்ஸ் விட்டால் போதும். நான் சின்ன எலுமிச்சப்பழத்துலேயுமே பாதி தான் நான் சேர்த்துருக்குறேன். நல்லா இப்போ கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கையில் பிசைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா காரம் உங்களுக்கு போதுமா என்னங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம மிக்சியில் சேர்த்து இது பண்ணணும் அப்படின்னா அரைச்சோம் அப்படின்னா சட்னி மாதிரி ஆகிடும், சம்பல் மாதிரி இருக்காது. அதனால தான் நல்லா பூ மாதிரி தேங்காய் துருவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் பத்தாததுனால மிளகாத்தூள் இன்னுமே 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம பவுலில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா 2வது சேர்த்த மிளகாத்தூள் நல்லா தேங்காயோட நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். இந்த சம்பல் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை காய போட்டுடலாம். தோசைக்கல்லில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் நம்ம ரொட்டி வந்து நம்ம தேய்ச்சி நம்ம சுட்டெடுக்க போகிறோம். ஆனால் தேய்க்கிறது வந்து பூரி கட்டை வச்சு நம்ம தேய்க்க போகிறதில்ல, கையில் தான் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. அதுக்கு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த அளவுக்கு ஹெவியாக தான் இருக்கும் இந்த உணவு. இந்த மாதிரி விரல்களில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஓரங்கள்லாம் ஒன்று போல் வந்துடும். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒன்று போல் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தோசைக்கல் நல்லா காய விட்டாச்சு. மேலே அந்த எண்ணெய் மட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ரொட்டி போட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா ஒன்று போல் தோசை கரண்டி வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. டக்குன்னு வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து அதை நம்ம சுட்டு எடுக்கும்போது ஒன்று போல் ஓரங்களெல்லாம் வெந்து வரும். நல்லா செவந்து வெந்து வரும்போதே நல்லா மொறுன்னு நல்லா வாசமாக இருக்கும். ஏன்னா தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்குறோம். தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம தொட்டு மாவை சப்பாத்தி மாவு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சில இந்த மழை பெய்கிற நேரங்களில் இந்த மாதிரி ஒரு ரொட்டி சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்பல் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு தேங்காய் ரொட்டி தான் இது. பாருங்கள், இதே மாதிரி ஓரங்களெல்லாம் தோசை திருப்பி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஓரங்களில் சூப்பராக வெந்து வந்துடுங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சூப்பராக அப்படியே ரோஸ்ட் மாதிரி நல்லா முருகலாக வெந்து வந்துருச்சு. இனி அடுத்த ரொட்டியும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு விட்டு நம்ம சுடும்போது நல்லா சூப்பராக ஒன்று போல் வெந்து வரும். மணக்க மணக்க சூப்பரான தேங்காய் ரொட்டியும் சம்பளும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தேங்காய் ரொட்டியும் சம்பளும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஸ்லைஸாக நறுக்குன வெங்காயமும் அரை மூடி எலுமிச்சப்பழமும் சாறு பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.